நெமிலிச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல ஒரு சூப்பரான 2bhk ஃபிளாட் லோ பட்ஜெட்ல சேலுக்கு வந்திருக்குங்க. ஃபர்ஸ்ட் வாங்க ஃபிளாட் எப்படி இருக்கு அப்படின்றத பாத்துடலாம். ஓகே, இந்த ஃபிளாட்டோட என்ட்ரன்ஸ்ல சேஃப்டிக்காக நம்மளுக்கு கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ள வந்தோம் அப்படின்னா மெயின் டோர் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே உள்ள வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரைட் சைட்ல ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. மேல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து 7 வருஷம் பழைய பில்டிங், ஓகேங்களா. ஸோ இதை கட்டி 7 வருஷம் தான் ஆச்சு. பட் இப்போ உள்ளுக்குள்ள இந்த வீட்டோட ஓனரு பெயிண்டிங் என்ன பண்ணிட்டாங்க ஹாலுங்க. ஸோ லிவிங் ஹால் ஓரளவுக்கு ஸ்பேசியஸான லிவிங் ஹால். இந்த பட்ஜெட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லோ பட்ஜெட்டுக்கு இது ஒரு ஸ்பேசியஸான லிவிங் ஹால் சொல்லணும். இந்த லிவிங் ஹால்லேயும் நம்மளுக்கு 2 ஆக்சஸ் இருக்குது. ஒன்று அந்த பெட்ரூம் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும், ரெண்டாவது கிச்சனையும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ கிச்சனுக்கு ஆப்போசிட்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. காமன் பாத்ரூம் இந்தியன்ல இருக்குது, அட்டாச்சு பாத்ரூம் வெஸ்டர்ல கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, லிவிங் ஹாலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நம்ம டைனிங் டேபிள் போட்டோம் அப்படின்னா ஸோ கிச்சன் இருக்குது, வாஷ் பேஷன் இருக்குது, நம்ம டைனிங் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, அங்கே கிச்சனை பார்க்கலாம். ஸோ கிச்சனில் இந்த இடத்துல செல்ஃப் கொடுத்துருக்காங்க நம்ம திங்ஸ் வைக்கிறதுக்கு. எல்சிஎஃப்ல மேட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு போதுமான கிச்சனாக இருக்குது. இது இல்லாமல் ஒரு 2 அடிக்கு பார்த்தீங்கன்னா டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே லேப்டாப் இருக்குது, பெட்ரூம் சப்போர்ட்டுக்காக விண்டோ கொடுத்துருக்காங்க. ஸோ காற்று நல்லா வரும், வெளிச்சமும் இருக்கும். ஓகேங்களா. ஓகே, இப்போ நாங்கள் நம்ம அடுத்த பெட்ரூம் பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த அப்பார்ட்மெண்ட் பொறுத்தவரை மொத்தமாக 4 ஃப்ளோருங்க. ஓகேங்களா. ஸோ 4 ஃப்ளோருக்கும் பார்த்தீங்கன்னா 4 ஃப்ளோரையும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி லிஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு கார் பார்க்கிங் மட்டும் தான் வரும். பைக் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக கேட்டு வாங்கிக்க முடியும். இந்த அப்பார்ட்மெண்ட் அடுத்த ரூமை பார்த்துடலாம். ஸோ இந்த ரூம் பொறுத்தவரை 9க்கு 9 ஸ்பேஸில் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்க அப்படின்னா லாஃப்ட் தனியாக செட் பண்ணியிருக்காங்க. இந்த ரூமில் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா பால்கனிங்க. ஸோ இதுதான் இந்த ரூமோட பால்கனி. இந்த ரூம் அட்டாச்சு பால்கனி வந்துடுது. ஸோ இந்த பால்கனிலிருந்து நம்மளை பார்த்தாலே தெரியும் ட்ரெயின் நிற்குதா. ஸோ நெமிலிச்சேரியோட ரயில்வே ஸ்டேஷன் இருக்காது. ஸோ அங்கேருந்து வெறும் ஒரு 700 மீட்டரில் நம்ம இங்கே வீட்டுக்கு வந்துக்கிற முடியும். ஸோ இது இல்லாமல் டைட்டில் பார்க்குங்க, பட்டாயம் டைட்டில் பார்க்கு இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் ரீச் பண்ணிக்க முடியும். இதை தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயம் ஆக்சஸ் இல்லையா. ஸோ அவுட்டர் ரிங் ரோடு இங்கேருந்து ரொம்ப க்ளோஸில் இருக்குது. ஒரு 700-800 மீட்டரில் அவுட்டர் ரிங் ரீச் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த ஃப்ளாட்டுக்கு கனெக்டிவிட்டி அப்படின்றது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஏன் சொல்கிறேன்னா அவுட்டர் ரிங் ரோடு ஆகட்டும், நெமிலிச்சேரி ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கட்டும், அப்புறம் ஆவடியாக இருக்கட்டும், இந்த பக்கம் திருவள்ளூர், ஸோ எல்லா இடத்தையுமே ரொம்ப இங்கேருந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். அந்த அளவுக்கு கனெக்டிவிட்டி இங்கே சூப்பராக இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட இந்த ஃப்ளாட்டை பொறுத்தவரை 600 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் பண்ணியிருக்காங்க. யூடிஎஸ்ன்னு பொறுத்தவரை 200 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. இந்த ஃப்ளாட்டுக்கு ஓனர் கோட் பண்ணிருக்க பிரைஸ், டைரக்ட் ஓனர் கோட் பண்ணிருக்க பிரைஸ் 29 லட்சம் ரூபாய். ஸோ 29 லட்சம் ரூபாய்க்கு இன்னைக்கு டேட்டுக்கு இந்த அளவுக்கு ஒரு மெயினான லொகேஷன்ல ஒரு ஃபிளாட் கிடைக்குமா அப்படின்றது கேள்விக்குறி தான். இங்கே கம்மியாக கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா வெறும் 7 வருஷம் தாங்க ஆகுது. இந்த வீடு கட்டி 7 வருஷம் தான் ஆகுது. ஸோ அதனால தான் இவங்க இந்த அளவுக்கு ரேட் ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஃபிளாட்டை பற்றி உங்களுக்கு மேலும் தகவல் தேவைப்படுது அப்படின்னா ஸ்கிரீன் நம்மளுக்கு கால் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே அவங்க தொடர்ந்து வேணும்னு அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.